கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே நேரத்தில் ஒரு பாவி துன்மார்க்கமான வாழ்க்கை வாழும்போது பரலோகம் துக்கத்தில் இருக்கும். கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடிய கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளா இருப்போம், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருப்போம், கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம், கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். இந்த வருஷத்திலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கு என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடும் போது மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று தாழ்த்துகிறார். பரலோகத்துக்கு யாரு பிரதர் வேணும் அப்படின்னா, பிரதான பாவி நான் என்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். சில குடும்பத்திலே நாளா நல்லவன்பா அப்படிம்பாங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறது. நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்குமானால், பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது, நம்ம இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து வரும்போது தான் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷமாக கொண்டாட முடியும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.